மாம்பழ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பழமாக நான் மாம்பழம் எடுத்திருக்கேன். இது மாம்பழ சீசன்னால் இப்போ நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது இப்போ பார்க்க போகிறோம். சின்ன பழமாக மாம்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பழம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். உள்ளே உள்ள பழத்தை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ உள்ள பழத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தோலெல்லாம் தோலை நீக்கிட்டு பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பழத்தை மட்டும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் நல்லா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இதை எலக்ட்ரிக் பீட்டரால் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் இருக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது மாம்பழத்திலே நமக்கு இனிப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாம்பழத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸால் மிக்ஸ் வச்சு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கலாம். சிறிதளவு மேங்கோ எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு டப்பாவில் நம்ம சேர்த்துக்குவோம். இது போல் டப்பா இருந்தாலும் இல்லைன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டு மூடிடுங்க. இது ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் இது உள்ளே வச்சு நம்ம எடுத்துருவோம். இப்போ 8 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருச்சுன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.